வெள்ளரிக்காய் வந்து உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது, வெளியில் ஸ்கின்னுக்கு மேலே போடுறதும் அவ்வளோ நல்லது. உள்ளே சாப்பிட்றதுக்கு அதில் சிலிக்கான் சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி சத்து ரொம்ப நிறையா இருக்குது. அதனால நம்ம பாடியே வந்து அது கூலாக வச்சுக்கும் ரொம்ப. அதனால சம்மர் டைமில் டெய்லியே நம்ம உணவில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து சாலடாக சாப்பிட்லாம், வெங்காயமும் வெள்ளரிக்காயும் சேர்த்து சாப்பிட்லாம். வெள்ளரிக்காவை அரைச்சி மோரில் கலந்து சாப்பிட்லாம், தயிரில் கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப பல விதங்களாக நம்ம அதை செய்யலாம். வெள்ளரிக்காவை வந்து ஒரு இன்டர்னல் இதுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி வெளியில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லது. இந்த சிலிக்கான் அண்ட் விட்டமின் சி சத்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்மூத்தாக வச்சுக்குவோம் ஸ்கின்னை. அதனால் தினமும் கூட நம்ம கொஞ்சம் வெள்ளரிக்காய் சாறு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி முல்தானி மிட்டியோடு சேர்த்து போடும்பொழுது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த களிமண்ணோட இந்த கூலாக இருக்கிற இந்த வெள்ளரிக்காவுடைய சாறு சேர்க்கும்பொழுது நல்ல பிரைட்னஸ், நல்ல டைட்னஸ், க்ளீனாக இருக்கும் ஸ்கின்.